டேய் ஏன்டா எங்க பிளேஸ்ல உட்கார்ந்திருக்கீங்க? எந்திரிடா. நாங்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டோம். சீட்டு பேமெண்டா மெரிட்டா? நாங்கெல்லாம் மெரிட். நாங்க எல்லாம் பேமெண்ட். இங்க தான் உட்காருவோம். எந்திரிங்கடா. முடியாது. டேய் புரியாம பேசாதீங்கடா. முன்னாடி உட்கார்ந்திருக்கேன், வாத்தியாரை பார்க்கறான், பாடத்தை கவனிக்கிறான். ஆனா லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கிறவன் படத்தை மட்டுமா கவனிக்கிறான். கிளாஸ்ல எவ்வளவு பாய்ஸ் இருக்காங்க, எவ்வளவு கேர்ள்ஸ் இருக்காங்க, யார் யாரை பாக்குறாங்க, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் எல்லாத்தையும் கவனிக்கிறான். எவ்வளவு பொறுப்பான இடம் இது. நீங்க எல்லாம் திடீர்னு உருப்படாம போக முடியாது. அதுக்கெல்லாம் எங்களை மாதிரி சின்ன வயசுல இருந்து உருப்படாம வளர்ந்துருக்கணும். மெரிட்டா எந்திரிச்சு போங்கடா. போடா. போங்கடா. ஓடுப்பா. அப்பாடா பெஞ்சில தூங்கி 2 மாசம் ஆச்சுடா. உட்கார்ந்த உடனே தூக்கம் சொக்குது பாரு. Good morning, everybody. Good morning, sir. I am Professor Vinayagam. Students, உங்களுக்கு இன்னொருத்தரையும் அறிமுகப்படுத்துறேன். மிஸ் பிரியங்கா. இவங்களை நீங்க பேப்பர்ல பார்த்துருக்கலாம். +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க நினைச்சிருந்தா எந்த காலேஜில் வேணாலும் எந்த கோர்ஸ் வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனா இந்த காலேஜில் உங்க கூட படிக்க வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் ஹர் வித் பிக் ஹேண்ட்ஸ். எதுக்குடா அவ எந்திரிச்சு நிக்கிறா? அவ என்ன தப்பு பண்ணா? ஆத்தா தான் +2லயே ஸ்டேட் ஃபர்ஸ்டா. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். சரி, நீங்க நம்ம சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் முதல் நாள் முதல் ஷோ பார்த்தே ஆகணும். வா போலாம். டேய் ரகு, காலேஜ்க்கு வந்தன்னைக்கே கட்டடிக்கணுமா? படம் தானே. என்னடா பேசுறான் இவன்? எவ்வளவு பெரிய பிரஸ்டீஜ் மேட்ரு. கிளாஸ் டெய்லி இருக்கும். தலைவர் படம் வருஷத்துக்கு ஒன்று தான் ரிலீஸ் ஆகும். வா போலாம். தம்பி. அப்பா இன்னைக்கு பிரதோஷம், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. நீ என்ன பண்ண போற? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே படிக்க மாட்டேன். இங்கேயே உட்காந்து டிவி சீரியல் பார்க்க போறேன். அப்பா. டேய், நான் பிரதோஷம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன். கடையை பார்த்துக்க. சரி. கடையை ஒழுங்கா பார்த்துக்க. சரி. கடையை ஒழுங்கா பார்த்துக்கடா. சரி. ஒன்னதான் கடையை ஒழுங்கா பார்த்துக்க. தாஜ்மஹாலா திரும்பி பாக்குறதுக்கு வாய குறை. நம்ம ஏரியாவில் நாய் ஜாஸ்தி, உழுந்து புடுங்கிற போகுது. உன்னையும் சேர்த்தானே என்னது? பாத்துக்கிறேன்னு சொன்னம்பா. ரகு அப்பா கிளம்பிட்டாரு. டிரான்ஸ்ஃபார்மர் தாண்டிட்டாரா? தாண்டிட்டாரு. தெருமனை தாண்டிட்டாரா? தாண்டிட்டாரு. அப்புறம் என்ன, ஆட்டத்தை ஆரம்பி. ஓகே. இன்னைக்கு அவ்வளோதான், எல்லாம் கிளம்புங்க. ஃபிகர் வர நேரமா பார்த்து போக சொல்றியே. டேய் வியாபாரத்தை கெடுக்காதீங்கடா. டேய் போங்கடா போங்கடா, அதுக்கெல்லாம் மூஞ்சி போடு போடா. அவங்கள போயிட்டாங்கடி. நாம அங்கேயே போலாம். ஐயோ, அவர் பையன் தான் இருக்காண்டி. ஆமா, இப்போ எப்படி? என்ன வேணும் சொல்லுங்க. சொல்லுங்க. அது வந்து அது எங்களுக்கு ஏய் நீயே கேளு. இவ்வளவு தூரம் கடைக்கு வந்துட்டு மூஞ்சி மூஞ்சி பார்த்தா எப்படி? என்ன வேணும் கேளுங்க. உள்ள போய் 1 கிலோ சக்கரை கொண்டு வா. அவங்க கேட்கவே இல்லையே. சொன்னதை செய். அப்பனே தேவையில்லை. இந்தாங்க 100 rupees. சைலன்ஸ். அங்க தூக்கமா?
இல்ல சார் கண்ணை மட்டும் சிந்திச்சிட்டு இருக்கோம். சிந்திக்கும் போது கொரட்ட சத்தம் வரக்கூடாதே. அநேகமா மெடிக்கலா நிறைய ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச டாக்டர் யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டாக்டர், அது மாத்ருபூதம் தான். Shut up. எல்லாரும் எந்திரிங்கடா. நின்னுக்கிட்டே சிந்திங்க. போகும்போது எழுதுனதெல்லாம் காமிச்சிட்டு தான் போகணும். எழுதுங்கடா. பென் இருக்கா? பென் இருக்கா? அது ஒழுங்கா எழுதிருக்கா? டேய் மணி, பென் இருக்கா? இல்லையே. என்ன எக்ஸ்ட்ரா பென் இருக்கா? இல்ல. We will continue in the next class. அவனுங்கெல்லாம் எழுதி தான் படிப்பாங்க, நாமெல்லாம் எழுதாமே. நடிக்காதீங்கடா. தெரிஞ்சா சரி. என்ன பேக் லுக்குற? தேங்க்ஸ். Keep it with yourself. இது உங்க பென் தான். அதான் நீயே எடுத்துக்கிட்டியே. கேட்டு வாங்கியிருக்கணும். உனக்கு பிச்சை போட்டதா நினைச்சுக்க. புரியல? பிச்சை போட்ட பொருளை யாரும் திருப்பி வாங்க மாட்டாங்க. You must learn how to behave with manners. என்னடா ரகு? Yeah, it's my mistake. நம்ம ஊர்ல பிச்சை எடுத்தாலும் அது இங்கிலீஷ்ல பேசி தான் எடுக்கணும். அவ திட்டிட்டு போறா, இங்க பெருமையை பாரு. ஹலோ அண்ணா. அம்மா ஏய் போங்கடா. நீங்க சொன்ன மாதிரி ஏசி மாட்டேன். நீங்க சொல்லுங்க. டேய் யாரா அவனுங்க? வந்தானுங்க, ஏசிய மாட்டினானுங்க, போயிட்டே இருக்கானுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீங்க எல்லாம் தூங்க முடியாம கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் இங்க ஏசி மாட்ட சொன்னேன். டேய் குல்லா, உங்க வீட்ல ஃபேன் மாட்டவே துப்பு இல்ல, நீ ஏசி மாட்ட சொன்னியா? நம்ம கிளாஸ்ல ஏசி போட சொன்னது பிரியங்காடா. அப்படியா? ஆத்தா நல்ல மனசு குளிர்ற மாதிரி ஒரு ஓ போடுங்க. ஐயோ பாக்குறடா. டேய் நீ என்னடா கொண்டு வந்திருக்க? இருடா பிரிக்கிறல. ஏய் அடி வயிறு வா வான்னு கூப்பிடுதுடா. டேய் ஆத்தாடா பேசாம சாப்பிடுங்க. என்னடா சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டா? தயிர் சாதம் சூடா இல்லைன்னு நினைக்கிறேன். டேய் அது இல்லடா, இப்ப வெத்தலை பொட்டி எடுப்பா பார். இப்ப அண்ணான்னு சொல்லுவா பார். அண்ணா இப்ப 4 வண்டி வந்து நிக்கும் பார். நம்ம கேண்டீன் மாறும். டேய் நம்ம எல்லாம் ஃபாரின்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டோம்ல, இப்ப நம்ம காலேஜே ஃபாரின் ஸ்டைல்ல மாத்திட்டாடா. டேய் அங்க பாருடா மச்சான், நமக்கெல்லாம் ஆத்தா ஆப்பு வச்சுட்டாடா. அது வெறும் ஆத்தா இல்லடா, நம்ம ஊர் மாறி ஆத்தா. நீ மினிஸ்டரோட தங்கையா இருக்கலாம், வீட்டுல வசதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா 2000 பேர் படிக்கிற காலேஜ்ல நீயும் ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட். இந்த காலேஜ்ல படிக்கிற வரைக்கும், இந்த கேம்பஸ்ல இருக்கிற வரைக்கும் மத்தவங்க எப்படியோ அப்படிதான் நீயும்.
உனக்காக ஸ்பெஷலாக எதுவும் செய்ய முடியாது. வெளியில இருந்து சாப்பாடு காலேஜுக்குள்ள வரக்கூடாதுன்னா நாளை காலேஜ்ல இருந்து பசங்க வெளியில போய் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. சரி சரி, செஞ்ச தப்புக்கு ஒரு அப்பாலஜைஸ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போ. ஏய், நான் இங்க பேசிட்டே இருக்கேன், உன்னை 2 நாள் சஸ்பெண்ட் பண்றேன். அண்ணா, நான் பிரியங்கா பேசுறேன். சார் கரஸ்பாண்டன்ட்னு ஒரு ஃபேக்ஸ் வந்துருக்கு சார். யோ, ஃபேக்ஸ் தானேயா? அதுக்கு ஏன் பதற? நீ ஏன் பண்ணி? உங்களை காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நாளையில இருந்து புது பிரின்சிபல் வராங்க சார். எனக்கு பிடிக்காதது எதையும் நான் மாத்திருவேன். ஐயோ, அண்ணே, மத்திய மந்திரி பிரசாத் வராருண்ணே. ஆமாண்ணே, புர்றா இத. ஐயா, வணக்கம். நான் தான் எம்எல்ஏ பரமசிவம். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியிலயும் இருந்திருக்கேன். குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணா, பிரியங்கா, அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வந்திருக்கு. சென்ட்ரல் மினிஸ்டர் பிரசாத் வீட்ல இருந்து உன்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. பையன் ஸ்டேட்ஸ்ல பெரிய கம்பெனி ரன் பண்றான். இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? இதை விட பெரிய இடம் அமையவே அமையாதுமா. அண்ணா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாண்ணா. நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் படிக்கிற காலேஜ்ல வருஷம் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி ஃபாரின்ல இருக்கிற அவங்க காலேஜ்க்கு படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. நான் ஸ்கூல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்காலர்ஷிப்ல ஃபாரின்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கல்யாணத்துல உனக்கு கிடைக்கிற பதவி, பேர், புகழை விட நான் படிச்சு கல்பனா சாவ்லா மாதிரி வந்து அதை விட அதிகமா பேரும் புகழும் வாங்கி தருவேண்ணா. அதுதான் என் லட்சியம். அண்ணா, இந்த கல்யாணம் நடந்தா அது உனக்கு நல்லதுன்னு நீ நினைச்சனா எனக்கு சம்மதம்ண்ணா. போதுமா, போதும். உன் விருப்பம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என் ஆசையை விட உன் லட்சியம் தாமா முக்கியம். இவன் என்னமா பெரிய மந்திரி மகன், எந்திரினா எந்திரிச்சிட்டு போறான். நீ படிமா, படி. அம்மா அப்பா மூஞ்சி இப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. பசின்னு அழுதாலும் அண்ணன் தான், சந்தோஷமா சிரிச்சு பேசினாலும் அண்ணன் தான். எல்லாமே எனக்கு நீதான் அண்ணா. என்ன பாப்பா தான் பைத்தியக்காரத்தனமா பேசுதுன்னா நீங்களும் முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க. என்ன பாக்குறீங்க? அவன் சிஎம் ஆகிறதுக்கு என்னென்னவோ பண்றாங்கண்ணே. எங்க அண்ணனை முட்டாள் சொல்றேன், எங்க அண்ணன் முட்டாள் சொல்றேன், எங்க அண்ணன் முட்டாள் சொல்றேன். I won't leave you. அடிக்கும் போது தடுக்கல. என்னப்பா ரோட்ல பழைய பேப்பர் பொறுக்கிற நாய் நீ. என் தங்கச்சிய பைத்தியம் சொல்லு. உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன்னு. உங்க கூட எவ்வளவு காலமா நன்றி உள்ள நாயா இருந்திருக்கிறேன். இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. நான் வேற எதனா தொகுதியில போய் எதனா பண்ணி போயிச்சுக்கிறேன்னு. கூடவே இருந்து கொலைச்ச பாரு. அதுக்குதான் உனக்கு மன்னிப்பே கிடையாது. என்னடா கல்வி அமைச்சர் ஆகணுமா? சரிடா, நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கிறேன். அதுல ஒரு கேள்விக்காவது நீ கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீன்னா போதும், உன்னை உயிரோட விட்டுறேன். தமிழ்நாட்டோட முதல் சிஎம் யாரு? ராஜாஜி. தப்பு. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா? கரெக்ட். சரி, ஈஸியா கேக்குறேன், கேளுங்க. இந்தியாவோட ஜனத்தொகை எவ்வளவு? எவ்வளவு? என்ன பார்த்து சொல்லு. 90 கோடி. தப்பு. 110 கோடி. கடைசியா ரொம்ப ஈஸியா கொஸ்டினா கேக்குறேன். நம்ம அப்பா, நாம, நம்ம குழந்தைங்க எல்லாரும் மாமான்னு கூப்பிடுற தலைவர் யாரு? நம்ம காந்தி. காந்தி தாத்தாடா. தப்பா சொல்லாத, நேரு தானே மாமா. இந்த ஆன்சர் கூட தெரியாத நீ என் தங்கச்சி பிறந்தப்பதான் நான் அரசியலுக்கே வந்தேன். அவ ஆளானப்பதான் நான் மந்திரியான. இப்ப கூட சிஎம் பதவி என்ன தேடி வருதுன்னா அதுக்கு என் தங்கச்சி தான் காரணம். அவ இந்த வீட்டோட அதிர்ஷ்ட தேவதடா.